அஇஅதிமுக பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பதவியேற்க வலியுறுத்தி 50 மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்கள் அம்மா பேரவை சார்பில் சின்னம்மாவிடம் நேரில் வழங்கப்பட்டன. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் 33 ஆண்டுகளுக்கு மேலாக உறுதுணையாக இருந்து வந்த சின்னம்மா அஇஅதிமுகவை அம்மாவின் வழியில் கட்டுக்கோப்புடனும் வலிமையாகவும் வழிநடத்தி செல்ல வேண்டுமென கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் உள்ளனர். அம்மா பேரவை சார்பில் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பதவியேற்க வலியுறுத்தி 50 மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகல்களை அம்மா பேரவை செயலாளரும் அமைச்சருமான திரு RB உதயகுமார் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்து வழங்கினார். அமைச்சர்கள் திரு கடம்பூர் ராஜு, திரு சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் 50 மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் கழக நிர்வாகிகள் சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை இன்று சந்தித்து கழகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கோடான கோடி தொண்டர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதற்கான தீர்மான நகலை சின்னம்மாவிடம் வழங்கினர். 1.5 கோடி தொண்டர்களுக்கும் தாயாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தார்கள். தாய் அவர்கள் இன்றைக்கு தெய்வமாகிவிட்ட நிலையில் இன்றைக்கு சின்னம்மா அவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் 1.5 கோடி தொண்டர்களையும் காக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அதேபோல் 7.5 கோடி தமிழக மக்களுக்கும் தமிழக முதலமைச்சராக வந்து அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் அம்மா விட்டு சென்ற பணிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து அம்மா அவர்களின் வடிவில் சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்கிற கருத்தை ஆணித்தரமாக சின்னம்மா அவர்களிடத்தில் நாங்கள் வலியுறுத்தி கூறியுள்ளோம். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அமைச்சர்கள் திரு கே பாண்டியராஜன், திரு பெஞ்சமின் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் திரு அலெக்சாண்டர் MLA உள்ளிட்ட நிர்வாகிகள் சின்னம்மாவை இன்று சந்தித்து கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தீர்மான நகலை வழங்கினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்கள் இதயங்களிலே குடிகுடியிருந்த எங்கள் இதய தெய்வம் எங்களை விட்டு மறைந்தது மிகப்பெரிய எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் ஒன்றும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடுத்ததாக 33 ஆண்டுகள் கூட இருந்து உடன்பிறவா சகோதரியாக இருந்த இந்த கடல் போன்ற இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு சார்பாக நாங்கள் சின்னம்மா அவர்களிடம் ஒரு தீர்மானத்தை போட்டு கொடுத்திருக்கின்றோம். வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலகங்கா தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அவர்களுடனே சரிபாதிகால வாழ்க்கையில் சேவகியாய், ஆலோசகராய், உதவியாளராய், ராஜதந்திர முடிவுகளை எடுக்க போனதெல்லாம் கூட இருந்த அம்மாவுடன் கூட இருந்த சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆக விரும்புவதே தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 கோடி மக்களினுடைய விருப்பமாகும். தென் சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு VP கலைராஜன் தலைமையில் திரளான கழக நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தீர்மான நகலை வழங்கினர். கரூர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு MR விஜயபாஸ்கர் தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழக பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவிற்கு பின்னால் இந்த தமிழகத்தையும் கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களையும் காப்பாற்றக்கூடிய மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள்தான் இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்று கரூர் மாவட்ட கழகம் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்றிய நகர கழகங்கள் சார்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றி மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். மதுரை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜன் செல்லப்பா தலைமையில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மான நகலை வழங்கினர். அனைத்திந்திய அதிமுக தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நிறைந்த ஆலோசனைகளை வழங்கி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு என்றென்றும் துணை நின்று சோதனை காலத்திலும் சரி பல்வேறு கட்டங்களிலும் சரி அம்மா அவர்களுக்கு முழுமையாக துணை நின்று அனைத்திந்திய அதிமுகவை முழுமையாக அறிந்து நிர்வாகிகளையும் அடிமட்ட தொண்டர்களையும் முழுமையாக அறிந்திருக்கிற மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை இன்றைக்கு தலைமையேற்க வேண்டும் என்று மதுரை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாண்புமிகு அம்மாவுடன் ஒட்டுமொத்தமாக வந்து மாண்புமிகு அம்மா அவர்களே நீங்கள் ஆட்சிக்கும் கட்சிக்கும் தலைமையேற்க வேண்டும்,
என்ற ஒப்பற்ற வேண்டுகோளை விடுத்து மாண்புமிகு அம்மா அவருடைய இடத்தை நிறைவு செய்வதற்கு நீங்களே தகுதியானவர், வலிமையானவர் என்பதை உறுதியோடு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். பெரம்பலூர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு RT ராமச்சந்திரன் மற்றும் திரளான கழக நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்திற்கு தலைமையேற்று கோடான கோடி தொண்டர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தீர்மான நகலை வழங்கினர். கழக நட்சத்திர பேச்சாளர் திரு சிங்கமுத்து போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். 36 ஆண்டுகளாக புரட்சித் தலைவி அம்மாவருடைய அருகிலேயே இருந்து தோழியாக, துணைவியாக, ஒரு தாயாக, செவிலியராக, பணியாளராக அம்மா அவர்கள் பார்வையிலே கடைக்கண் பார்வை பார்த்தாலும் அதில் என்ன கட்டளை இடுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த நிர்வாகத்தை முடுக்கிவிடக்கூடிய திறமை உங்களிடம்தானமா இருக்கிறது. உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கிறது? புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நினைவுகளை, அவர்களுடைய ஆசைகளை, விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு எல்லா வகையிலும் பயிற்சி பெற்ற நீங்கள் தானமா எங்களை காப்பாற்ற முடியும் என்று அனைத்து தொண்டர்களும் வந்த வண்ணம் இருக்கிறார். அதில் நான் சென்று சின்னம்மாவை நீங்கள் தான் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும். தமிழக மக்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். 1.5 கோடி தொண்டர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். தமிழகத்திற்கு அத்தனை மகளிரும் உங்களை தாயாக, சின்னம்மாவாக மீண்டும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக நீங்கள் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று முதலமைச்சராக வந்து இந்த நாட்டையும் இந்த கட்சியும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதனிடையே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் சின்னம்மாவை சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு ஆறுதல் தெரிவித்தும் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்று கழகத்தை வழிநடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அமைப்பின் சார்பில் அதன் தலைவர் திரு உ. தனியரசு சின்னம்மாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் இன்று சந்தித்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைவு குறித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் கழகத்தின் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஆட்சி நிர்வாகத்தையும் கட்சியினுடைய நிர்வாகத்தையும் கட்டி காத்து தலைமை ஏற்கின்ற ஒரே தகுதியுள்ள, எல்லா வகையான வாய்ப்பும், எல்லா வகையான ஆற்றலும், அறிவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இதயமாய், நிழலாய், இன்ப துன்பங்களிலே பங்கெடுத்து எல்லா நிலைகளிலும் முழு தகுதி வாய்ந்த மாண்புமிகு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். ஏன் ஆட்சித்துறைக்கும் பொறுப்பேற்கின்ற முடிவை விரைவாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உலகம் முழுக்க பரவி வாழ்கிற தமிழ் சமூகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் டாக்டர் ராஜசேகரன் தலைமையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் சின்னம்மாவை இன்று சந்தித்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைவு குறித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் கழகத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினர். முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக எல்லா மாவட்டங்களிலிருந்தும் 1500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இங்கே அஞ்சலி செலுத்திவிட்டு வருங்கால முதல்வர் சின்னம்மா அவர்களை சந்தித்து எங்கள் ஆதரவை தெரிவித்துவிட்டு நாங்கள் செல்கின்றோம். தியாகச்செம்மல் வஉசி பேரவை சார்பில் மாநில பொதுச் செயலாளர் திரு ஹரி அருண் பிள்ளை மற்றும் அதன் நிர்வாகிகள் சின்னம்மாவை சந்தித்து கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தினர். அம்மாவுடனே கடந்த 34 வருடங்களுக்கும் மேல் அம்மாவுடைய அனைத்து அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்து சகோதரியையும் அதையும் தாண்டி தாயை போல் அவர்களை பாதுகாத்தவர் சின்னம்மா அவர்களே. இதை அம்மா அவர்களே பலமுறை பல பேட்டியில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களின் வழிகாட்டுதலின்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியுடன் சின்னம்மா அவர்கள் மட்டுமே கட்சியையும் தமிழகத்தையும் வழிநடத்திட ஒரு சிறப்பு மிக்க ஆட்சியை வழங்கிட ஒரு தகுதியான ஆள் என்பது சின்னம்மா, மாண்புமிகு சின்னம்மா அவர்களே. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளராகுவதும் தமிழக முதலமைச்சராகவும் தமிழக மக்களை நல்வழிப்படுத்திடவும் சின்னம்மா அவர்களே தகுதியான நபர் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இமயம் டிவி மற்றும் தினச்செய்தி நாளிதழின் நிர்வாக இயக்குனர் திரு ஜெபராஜ் போயஸ் தோட்ட இல்லத்தில் சின்னம்மாவை நேரில் சந்தித்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். இந்திய உழவர் உழைப்பாளர் கட்சி வேட்டவலம் கே. மணிகண்டன் சின்னம்மாவை நேரில் சந்தித்து மாண்புமிகு அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததோடு கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்பதற்கு தனது ஆதரவையும் தெரிவித்தார். முத்தரையர் சங்க நிர்வாகிகள் திரு கூபா கிருஷ்ணன் தலைமையில் சின்னம்மாவை இன்று நேரில் சந்தித்தனர். அப்போது கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். இதேபோல் அஇஅதிமுக நிர்வாகிகள் மற்றும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் மட்டுமின்றி
பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் நாள்தோறும் சின்னம்மாவை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதுடன் கழக பொதுச் செயலாளர் பொறுப்பை சின்னம்மா ஏற்க வேண்டுமென தொடர்ந்து வலியுறுத்திய வண்ணம் உள்ளனர்.